கடன்களின் பாரத்தால் நீங்கள் சோர்ந்து போய்விட்டீர்களா? இரவுகளில் தூக்கமில்லாமல் கண்ணீர் சிந்துகிறீர்களா? ஒவ்வொரு நாளும் போராட்டமாக எந்த வழியும் தெரியாமல் தவிக்கிறீர்களா? உங்கள் வலிகளை நான் உணர்கிறேன். ஆனால் இன்று ஒரு சுப செய்தியை கேளுங்கள். பரலோகம் உங்கள் கண்ணீருக்கு பதிலளிக்கப் போகிறது. இன்று வானங்கள் திறக்கப்படுகின்றன. உங்கள் இதயத்தை ஆயத்தப்படுத்துங்கள். ஏனென்றால் இப்போது வல்லமையுள்ள அதிதூதர்கள் உங்களிடம் இறங்கி வருகிறார்கள். இது உங்கள் கண்ணீர் மாறும் நேரம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் நேரம். பரலோகத்தின் அதிபதிகளான அதிதூதர் மிக்கேல், அதிதூதர் ரபேல் மற்றும் அதிதூதர் காபிரியேல் ஆகியோரை நான் இப்போது அழைக்கிறேன். உங்கள் வாழ்வில் பல ஆண்டுகளாக பூட்டப்பட்டிருக்கும் கதவுகளைத் திறக்க இயேசுவின் வல்லமையான வார்த்தையான எஃபாத்தா, அதாவது திறக்கப்படுவதாக என்ற சாவியை நாம் இப்போது பயன்படுத்தப் போகிறோம். இது வெறும் ஜெபம் அல்ல, இது ஒரு கட்டளை. இது ஒரு ஆவிக்குரிய போர். இருளின் கட்டுகளை உடைத்து ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறக்கும் மாபெரும் பிரகடனம் இது. நீங்கள் இதை கேட்கும்போதே உங்கள் உடலிலும் உங்கள் வீட்டிலும் உங்கள் வங்கிக் கணக்கிலும் ஒரு மாபெரும் அதிர்வு ஏற்படுவதை நீங்கள் உணர்வீர்கள். விசுவாசத்தோடு இணைந்திருங்கள். எஃபாத்தா, 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 திறக்கப்படுவதாக. வல்லமையுள்ள அதிதூதர் மிக்கேலே, உமது எரியும் பட்டயத்தோடு இப்போது இறங்கி வாரும். நான் ஆவியிலே கட்டளையிடுகிறேன். என் வாழ்க்கைக்கு எதிராக, என் குடும்பத்திற்கு எதிராக, என் முன்னேற்றத்திற்கு எதிராக செயல்படும் சகல இருளின் ஆதிக்கங்களும் இப்போது நிர்மூலமாக்கப்படுவதாக. தலைமுறை தலைமுறையாக என்னை தொடரும் ஒவ்வொரு சாபத்தின் வேரையும் நான் இப்போது வெட்டி எறிகிறேன். ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலே என் மீது வீசப்பட்ட ஒவ்வொரு பொறாமையின் கண்ணும், ஒவ்வொரு பில்லி சூனியத்தின் கட்டும், ஒவ்வொரு மாந்திரீக தடையும் இப்போது சுக்குநூறாக உடைக்கப்படுவதாக நான் பிரகடனப்படுத்துகிறேன். எந்த ஒரு சாத்தானின் ஆயுதமும் எனக்கு எதிராக வாய்க்காதே போகும். மிக்கேலின் பட்டயம் என் வீட்டின் 4 மூலைகளிலும் சுழன்று என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் வருமானத்தை சூழ்ந்துள்ள எல்லாவிதமான எதிர்மறை சக்திகளையும் துண்டித்து எறிவதாக. என் வழிகளை அடைத்து வைத்திருக்கும் ஒவ்வொரு ஆவிக்குரிய சுவரும் எரிகோவின் மதில்கள் போல இப்போது இடிந்து விழுவதாக. நான் ஒரு புதிய விடுதலையை சுவாசிக்கிறேன். இருளின் சங்கிலிகள் முறிக்கப்படுகின்றன. நான் கட்டளையிடுகிறேன். என் வாழ்க்கையை சூழ்ந்திருக்கும் ஒவ்வொரு இருண்ட மேகமும் இப்போது விலகிப் போவதாக. ஒளியின் தேவன் என் மீது பிரகாசிக்கிறார். எஃபாத்தா, என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. என் ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்படுவதாக. நான் விடுதலையாகிறேன், நான் விடுதலையாகிறேன், நான் விடுதலையாகிறேன். வல்லமையான அதிதூதர் மிக்கேல் என் பக்கம் நிற்கிறார். எந்த ஒரு இருளின் சக்தியும் இனி என்னை அணுக முடியாது. நான் பரிசுத்த அக்கினியால் சூழப்பட்டிருக்கிறேன். எந்த ஒரு மனிதனின் பொறாமையோ, எந்த ஒரு எதிரியின் சூழ்ச்சியோ இனி என் வாழ்க்கையில் செயல்படாது. நான் இயேசுவின் நாமத்திலே, தூதர்களின் பாதுகாப்பிலே முத்திரையிடப்பட்டிருக்கிறேன். எஃபாத்தா, 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 திறக்கப்படுவதாக. அதிதூதர் மிக்கேலே, உமது தெய்வீக பாதுகாப்பை என் தொழிலிலும் என் பணியிடத்திலும் இப்போது நான் அழைக்கிறேன். என் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படும் ஒவ்வொரு மனிதனின் தீய எண்ணங்களும் சதித்திட்டங்களும் இப்போது அக்கினியால் சுட்டெரிக்கப்படுவதாக. என் உழைப்பை திருட நினைக்கும் எந்த ஒரு ஆவியும் இப்போது முறியடிக்கப்படுவதாக நான் கட்டளையிடுகிறேன். என் பணியிடத்தில் உள்ள ஒவ்வொரு சதித்திட்டமும், ஒவ்வொரு வதந்தியும், ஒவ்வொரு பொய் குற்றச்சாட்டும் இப்போது அழிக்கப்படுவதாக. என் உயர்வை தடுக்கும் ஒவ்வொரு கண்ணுக்குத் தெரியாத தடையும் இப்போது உடைக்கப்படுவதாக. என் வாழ்க்கையில் இருக்கும் தீய கண்களின் பார்வைகள் குருடாக்கப்படுவதாக. நான் வெற்றியின் பாதையில் நடக்கிறேன். என் காலடிகள் உறுதியாக பதிக்கப்படுகின்றன. ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தம் என் அலுவலகத்தின் மீதும், என் மேசையின் மீதும், என் திட்டங்களின் மீதும் தெளிக்கப்படுவதாக. நான் பிரகடனப்படுத்துகிறேன். என் திறமைகளை மறைத்து வைத்திருக்கும் இருளின் திரை இப்போது விலக்கப்படுகிறது. என் மேலதிகாரிகளின் கண்களில் எனக்கு தயவு கிடைக்கச் செய்கிறேன். என் கடின உழைப்பிற்கான பலன் இப்போது எனக்கு கிடைப்பதாக. எஃபாத்தா, என் பதவி உயர்வுக்கான கதவுகள் திறக்கப்படுவதாக. என் வியாபாரத்தின் எல்லைகள் விரிவடைவதாக. மிக்கேலின் வல்லமையான பட்டயம் எனக்கு முன்பாகச் சென்று தடைகள் அனைத்தையும் வெட்டி வீழ்த்துவதாக. நான் பயப்பட மாட்டேன், ஏனென்றால் பரலோகத்தின் சேனைகள் எனக்காக போர் புரிகின்றன. என் வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. என் எதிரிகள் எனக்கு முன்பாக சிதறடிக்கப்படுவார்கள்.
என் வழியில் உள்ள முட்கள் அனைத்தும் ரோஜாக்களாக மாறுவதாக. நான் பரலோகத்தின் ஒளியில் நடக்கிறேன். என் ஒவ்வொரு அடியும் வெற்றியை நோக்கியே செல்கிறது. எஃபாத்தா, 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 திறக்கப்படுவதாக. அதிதூதர் மிக்கேலே, என் மனதிலும் என் ஆத்துமாவிலும் உள்ள ஒவ்வொரு அடைப்பையும் இப்போது திறந்தருளும். பல ஆண்டுகளாக என்னை வாட்டி வதைக்கும் குற்ற உணர்ச்சி, பயம் மற்றும் தகுதியற்றவன் என்ற எண்ணங்களை நான் இப்போது அடியோடு பிடுங்கி எறிகிறேன். என் முன்னோர்களின் பாவங்களால் என் மீது சுமத்தப்பட்ட ஒவ்வொரு கண்ணுக்குத் தெரியாத பாரமும் இப்போது சிலுவையின் அடியில் இறக்கி வைக்கப்படுகிறது. நான் கட்டளையிடுகிறேன். என் மனதை சிறைபிடித்திருக்கும் ஒவ்வொரு ஆவிக்குரிய சிறைச்சாலையின் கதவுகளும் இப்பொழுது உடைக்கப்படுவதாக. நான் சுதந்திரமாக சுவாசிக்கிறேன். என் ஆத்துமாவில் உள்ள காயங்கள் அனைத்தும் இப்போது அபிஷேக தைலத்தால் ஆற்றப்படுவதாக. என்னை கட்டி போட்டிருக்கும் ஒவ்வொரு பழக்க வழக்கமும், ஒவ்வொரு போதையும், ஒவ்வொரு தீய எண்ணமும் இப்போது நெருப்பால் சுட்டெரிக்கப்படுவதாக. நான் பிரகடனப்படுத்துகிறேன். நான் புதிய சிருஷ்டியாக மாறுகிறேன். என் பழைய இருண்ட காலங்கள் என்னை விட்டு அகன்று போகின்றன. எஃபாத்தா, என் மனதின் கதவுகள் தெய்வீக ஞானத்திற்காக திறக்கப்படுவதாக. என் சிந்தனைகள் பரலோகத்தின் சிந்தனைகளாக மாறுவதாக. என்னை பின்னுக்கு இழுக்கும் ஒவ்வொரு எதிர்மறையான ஆவியும் இப்போது விலகிப் போவதாக. நான் வெற்றி வீரனாக எழுகிறேன். மிக்கேலின் பட்டயம் என் ஆத்துமாவைச் சூழ்ந்துள்ள இருளின் வலைகளை அறுத்து எறிகிறது. நான் இனி அடிமையல்ல, நான் பரலோகத்தின் வாரிசு. என் மனதில் அமைதியும் சந்தோஷமும் தெளிவும் நிறைவதாக. ஒவ்வொரு நாளும் புதிய நம்பிக்கையோடு நான் விழித்தெழுவேன். என் ஆவிக்குரிய விலங்குகள் உடைக்கப்பட்டு நான் சுதந்திரப் பறவையாக பறக்கிறேன். என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. என் மனம் தெய்வீக ஒளியால் பிரகாசிக்கிறது. எஃபாத்தா, 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 திறக்கப்படுவதாக. வல்லமையுள்ள அதிதூதர் மிக்கேலே, என் வீட்டின் ஒவ்வொரு அறையிலும் ஒவ்வொரு வாசலிலும் உமது பாதுகாப்பின் முத்திரையை பதிக்கிறேன். ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தம் என் வீட்டின் நிலைக்கால்களில் பூசப்படுவதாக. மரண தூதனும் அழிவின் ஆவியும் என் வீட்டைக் கடந்து போவதாக. நான் கட்டளையிடுகிறேன். என் குடும்பத்திற்குள் பிரிவினையை, சண்டையை, சமாதானமின்மையை ஏற்படுத்துகிற ஒவ்வொரு இருளின் ஆவியும் இப்போது நிர்மூலமாக்கப்படுவதாக. என் வீட்டின் சுவர்களுக்குள் இருக்கும் ஒவ்வொரு வாடிப்போன சூழ்நிலையும் இப்போது உயிர்ப்பிக்கப்படுவதாக. என் கணவன் அல்லது மனைவி மீதும் என் பிள்ளைகள் மீதும் வீசப்பட்ட ஒவ்வொரு மாந்திரீகத் தாக்குதலும் இப்போது செயலிழக்கப்படுவதாக. எஃபாத்தா, என் வீட்டின் சமாதானத்தின் கதவுகள் அகலமாக திறக்கப்படுவதாக. என் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கும்படி நான் கட்டளையிடுகிறேன். அவர்கள் செல்லும் ஒவ்வொரு இடத்திலும், அவர்கள் தொடும் ஒவ்வொரு காரியத்திலும் தெய்வீக பாதுகாப்பு இருப்பதாகவும், எந்த ஒரு விபத்தோ எந்த ஒரு தீமையான நோயோ என் கூடாரத்தை அணுகாது. என் வீடு ஜெபத்தின் வீடாக, அற்புதங்களின் வீடாக மாறுவதாக. மிக்கேலின் வல்லமையான தூதர்கள் என் வீட்டைச் சுற்றி அக்கினி மதிலாக காவல் காப்பதாக. என் வீட்டிற்குள் நுழையும் ஒவ்வொரு நபரும் பரலோகத்தின் சமாதானத்தை உணருவார்களாக. இருள் என் வீட்டிற்குள் நுழைய முடியாது, ஏனென்றால் ஒளி என் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் பிரகாசிக்கிறது. என் குடும்பம் பிரிக்க முடியாத அன்பின் கயிற்றால் பிணைக்கப்படுவதாக. என் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் தேவனின் மகிமை இறங்குவதாக. நான் என் வீட்டை பரலோகத்தின் ஒரு பகுதியாக பிரகடனப்படுத்துகிறேன். எஃபாத்தா, 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 திறக்கப்படுவதாக. அதிதூதர் மிக்கேலே, என் இரவுகளையும் என் உறக்கத்தையும் ஆட்கொண்டிருக்கும் ஒவ்வொரு இருளின் ஆவியையும் நான் இப்போது விரட்டியடிக்கிறேன். தூக்கமின்மை, கெட்ட கனவுகள், தூக்கத்தில் ஏற்படும் பயம் மற்றும் என்னை அச்சுறுத்தும் ஒவ்வொரு கண்ணுக்குத் தெரியாத எதிரியும் இப்போது என் அறையை விட்டு வெளியேறுவதாக. நான் கட்டளையிடுகிறேன். என் மனதை சோர்வடையச் செய்யும் ஒவ்வொரு இரவின் பயங்கரமும் இப்போது அக்கினியால் சுட்டெரிக்கப்படுவதாக. ஆவிக்குரிய கடன்களும் ஆவிக்குரிய தரித்திரமும் இப்போது அழிக்கப்படுவதாக. நான் பிரகடனப்படுத்துகிறேன். என் உறக்கம் இனிமையாயிருக்கும். நான் படுக்கும்போது பரலோகத்தின் தூதர்கள் என் கட்டிலைச் சுற்றி காவல் காப்பார்கள். எஃபாத்தா, என் இரவுகள் தெய்வீக தரிசனங்களுக்கான கதவுகளாக திறக்கப்படுவதாக. நான் விழித்திருக்கும்போது மட்டுமல்ல, நான் உறங்கும்போது கூட பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் என் மீது இறங்குவதாக. எந்த ஒரு தீய சக்தியும் என் கனவுகளில் தலையிட முடியாது. மிக்கேலின் பட்டயம் என் படுக்கை அறையின் வாசலில் காவலாக நிற்பதாக. நான் நிம்மதியாக உறங்குவேன், பாதுகாப்போடு விழித்தெழுவேன்.
என் உடலும் மனதும் ஒவ்வொரு இரவும் புதிய பலத்தைப் பெறுவதாக. பகலில் பறக்கும் அம்புக்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்பட மாட்டேன். என் எதிரிகள் எனக்கு முன்பாக இருளில் திகைத்து நிற்பார்களாக. நான் ஒளியின் பிள்ளையாக நடப்பேன். என் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நான் பாதுகாப்பையும் வெற்றியையும் சுதந்தரித்துக் கொள்கிறேன். என் இரவுகள் அமைதியின் நதிகளாக மாறுவதாக. என் ஆத்துமா கர்த்தருக்குள் இளைப்பாறுகிறது. எஃபாத்தா, 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 திறக்கப்படுவதாக. வல்லமையுள்ள அதிதூதர் காபிரியேலே, நற்செய்தியின் தூதனே, இப்போது என் நிதி வாழ்க்கையில் இறங்கி வாரும். நான் ஆவியிலே கட்டளையிடுகிறேன். பல ஆண்டுகளாக அடைக்கப்பட்டிருக்கும் என் பொருளாதாரத்தின் கதவுகள் இப்போது அகலமாக திறக்கப்படுவதாக. என் பணப்பைக்குள் இருக்கும் ஒவ்வொரு தரித்திரத்தின் ஆவியும் இப்போது வெளியேறுவதாக. சாராளின் கற்பத்தை நீர் எப்படி தொட்டு உயிர்ப்பித்தீரோ அதுபோலவே வறண்டு போன என் வங்கிக் கணக்குகளை இப்போது தொட்டு உயிர்ப்பிப்பீராக. நான் பிரகடனப்படுத்துகிறேன், என் கைகள் தொடும் ஒவ்வொரு காரியமும் செழிப்பாக மாறுவதாக. எஃபாத்தா, செல்வத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக. நான் ஒரு காந்தம் போல பணத்தையும் செழிப்பையும் வாய்ப்புகளையும் ஈர்க்கிறேன். பரலோகத்தின் கஜானாக்கள் எனக்கு திறக்கப்பட்டுள்ளன. என் வாழ்க்கையில் ஒருபோதும் பற்றாக்குறை இருக்காது. என் தேவைகள் அனைத்தும் அற்புதமாக சந்திக்கப்படுவதாக. நான் ஒவ்வொரு நாளும் புதிய நிதி ஆசீர்வாதங்களைக் காண்பேன். என் வருமானம் மும்மடங்காக 7 மடங்காக அதிகரிப்பதாக. ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தம் என் பணப்பையின் மீதும் என் சேமிப்புகளின் மீதும் முத்திரையாக பதிக்கப்படுவதாக. நான் இனி கடனாளி அல்ல, நான் அநேகருக்கு கொடுப்பவனாக மாறுவேன். என் பொருளாதாரத்தில் உள்ள ஒவ்வொரு முடங்கும் ஆவியும் இப்போது உடைக்கப்படுவதாக. நான் கட்டளையிடுகிறேன், பணம் என்னை தேடி பல்வேறு திசைகளிலிருந்து வருவதாக. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு என 4 திசைகளிலிருந்தும் எனக்குரிய ஆசீர்வாதங்கள் வந்து சேர்வதாக. நான் வறுமையின் சாபத்தை உடைத்து செழிப்பின் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறேன். எஃபாத்தா, 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 திறக்கப்படுவதாக. அதிதூதர் காபிரியேலே, என்னை உறங்க விடாமல் செய்யும் ஒவ்வொரு கடன் பிரச்சனையையும் நான் இப்போது உமது பாதத்தில் வைக்கிறேன். கிரெடிட் கார்டுகள், தனிநபர் கடன்கள், வீட்டு அடமானங்கள், வாகனக் கடன்கள் என என் பெயரில் உள்ள ஒவ்வொரு கடன் பத்திரமும் இப்போது இயேசுவின் நாமத்தினால் ரத்து செய்யப்படுவதாக நான் கட்டளையிடுகிறேன். எனக்கு கடன் கொடுத்தவர்களின் இதயங்களில் தேவன் ஒரு தயவை ஏற்படுத்துவாராக. என் கடன்களை அடைக்கக்கூடிய புதிய வழிகள், புதிய யோசனைகள், புதிய வாய்ப்புகள் எனக்கு உடனடியாக திறக்கப்படுவதாக. எஃபாத்தா, கடனின் சங்கிலிகள் சுக்குநூறாக உடைக்கப்படுவதாக. சிவந்த சமுத்திரத்தை 2ஆகப் பிளந்து வழியை ஏற்படுத்தியது போல என் கடன்களின் நடுவில் எனக்கு ஒரு அற்புத வழியை ஏற்படுத்துவீராக. நான் பிரகடனப்படுத்துகிறேன், இந்த மாதத்திற்குள், இந்த வருடத்திற்குள் என் கடன்கள் அனைத்தும் பூஜ்யமாக மாறுவதாக. வங்கிகளின் கணக்கு புத்தகங்களில் என் பெயருக்கு நேராக கடன் அடைக்கப்பட்டது என்று எழுதப்படுவதாக. எனக்கு எதிராக எழும்பும் ஒவ்வொரு கடன் வசூலிப்பவரும் எனக்கு சாதகமாக மாறுவார்களாக. நான் இனி வட்டி கட்டும் அடிமையல்ல, நான் பரலோகத்தின் ராஜாங்கத்தின் பிள்ளை. என் பொருளாதாரச் சுமை என் தோள்களிலிருந்து இறக்கப்படுகிறது. நான் நிம்மதியாகச் சுவாசிக்கிறேன். என் கடன்களை அடைப்பதற்கான பணம் எதிர்பாராத வழிகளில் என்னிடம் வந்து சேர்வதாக. நான் முழுமையான நிதி விடுதலையை சுதந்தரித்துக் கொள்கிறேன். என் குடும்பம் இனி கடனால் அவமானப்படாது. என் தலையை தேவன் உயர்த்துகிறார். எஃபாத்தா, 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 திறக்கப்படுவதாக. அதிதூதர் காபிரியேலே, என் வாழ்வில் உள்ள ஒவ்வொரு நீதிமன்ற வழக்குகளிலும் சட்ட சிக்கல்களிலும் உமது வல்லமையான தலையீட்டை நான் இப்போது கட்டளையிடுகிறேன். முடக்கப்பட்டிருக்கும் என் சொத்துக்கள், தடைப்பட்டிருக்கும் என் உரிமைகள், எனக்காக காத்திருக்கும் நீதிகள் அனைத்தும் இப்போது விடுவிக்கப்படுவதாக நான் கட்டளையிடுகிறேன். ஒவ்வொரு நீதிபதியின் மனதிலும் ஒவ்வொரு வழக்கறிஞரின் வாயிலும் எனக்கு சாதகமான வார்த்தைகள் வெளிப்படுவதாக. எனக்கு எதிராக தொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பொய் வழக்கும் ஒவ்வொரு சதித்திட்டமும் இப்போது தவிடு பொடியாக மாறுவதாக. எஃபாத்தா, நீதியின் கதவுகள் எனக்கு திறக்கப்படுவதாக. முடக்கப்பட்ட என் வங்கிக் கணக்குகள், இழுபறியில் உள்ள என் நிலப் பிரச்சனைகள் அனைத்தும் எனக்கு சாதகமாக முடிவடைவதாக நான் பிரகடனப்படுத்துகிறேன். இந்தச் சட்டப் போரில் வெற்றி என்னுடையதே. எனக்குச் சொந்தமான ஒவ்வொரு பைசாவும், ஒவ்வொரு நிலமும், ஒவ்வொரு உரிமையும் என்னிடம் திரும்ப வருவதாக.
என் ஆவணங்கள் மீது ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தம் தெளிக்கப்படுவதாக. எந்த ஒரு அதிகாரியும் எந்த ஒரு அரசாங்க அமைப்பும் என் ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது. தேவன் எனக்கு முன்பாகச் சென்று கோணலானவைகளை செவ்வையாக்குகிறார். தடைகள் அனைத்தும் தகர்க்கப்படுகின்றன. எனக்குரிய இழப்பீடுகள் 7 மடங்காக என்னிடம் வந்து சேர்வதாக. நான் அவமானப்பட்ட இடத்திலேயே தேவன் என்னை மேன்மைப்படுத்துகிறார். நான் வெற்றியாளனாக நீதிமன்றத்திலிருந்து வெளியே வருவேன். என் எதிரிகள் எனக்கு முன்பாக வெட்கப்படுவார்கள். எஃபாத்தா, 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 திறக்கப்படுவதாக. அதிதூதர் காபிரியேலே, என் வியாபாரத்தின் மீதும் என் தொழிலின் மீதும் உமது தெய்வீக பார்வையை திருப்புவீராக. பல மாதங்களாக வாடிக்கையாளர்கள் இல்லாமல், வருமானம் இல்லாமல் வறண்டு கிடக்கும் என் வியாபார ஸ்தாபனத்தில் இப்போது ஒரு புதிய உயிர் மூச்சு வீசுவதாக நான் கட்டளையிடுகிறேன். என் வியாபாரத்தின் ஒவ்வொரு கதவும் ஒவ்வொரு ஜன்னலும் ஆசீர்வாதத்திற்காக திறக்கப்படுவதாக. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு என 4 திசைகளிலிருந்தும் புதிய வாடிக்கையாளர்கள், புதிய முதலீட்டாளர்கள், புதிய ஒப்பந்தங்கள் என்னை தேடி வருவதாக. எஃபாத்தா, வெற்றியின் கதவுகள் திறக்கப்படுவதாக. என் கடைகளில் பொருட்கள் குறைவின்றி விற்கப்படுவதாக. என் சேவைகளைத் தேடி மக்கள் கூட்டமாக வருவதாக. நான் பிரகடனப்படுத்துகிறேன். என் போட்டியாளர்களின் பொறாமை பார்வைகள் குருடாக்கப்படுவதாக. என் வியாபாரத்தின் மீதுள்ள ஒவ்வொரு முடங்கும் சாபமும் உடைக்கப்படுவதாக. என் நிறுவனத்தின் பெயர் உயர்வடைவதாக. நான் தொட்டதெல்லாம் துலங்கும் என்ற வாக்குத்தத்தம் என் வாழ்வில் நிறைவேறுவதாக. என் வியாபார புத்தகங்களில் உள்ள நஷ்டக்கணக்குகள் அனைத்தும் லாபக் கணக்குகளாக மாறுவதாக. என் கிடங்குகள் நன்மைகளால் நிரப்பப்படுவதாக. நான் ஒரு சிறிய தொழிலதிபராக அல்ல, ஒரு தேசத்தையே ஆசீர்வதிக்கும் பெரும் செல்வந்தனாக மாறுவேன். என் வியாபாரம் எல்லைகளை தாண்டி விரிவடைவதாக. எனக்குள் ஒரு புதிய தெய்வீக ஞானம் பிறப்பதாக. நான் எடுக்கும் ஒவ்வொரு வியாபார முடிவும் வெற்றியை தருவதாக. எஃபாத்தா, 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 திறக்கப்படுவதாக. அதிதூதர் காபிரியேலே, எதிர்பாராத பண வரவுகளையும் ஆச்சரியப்படும்படியான செல்வங்களையும் என் வாழ்க்கையில் நான் இப்போது அழைக்கிறேன். நான் இதுவரை அறியாத, சிந்திக்காத வழிகளிலிருந்து பணம் என்னை தேடி வருவதாக. மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களும் மறந்து போன சொத்துக்களும் எனக்குச் சேர வேண்டிய பரம்பரை சொத்துக்களும் இப்போது என் கைகளில் வந்து சேர்வதாக. நான் கட்டளையிடுகிறேன். என் அஞ்சல் பெட்டியில் எதிர்பாராத காசோலைகள் வருவதாக. என் வங்கிக் கணக்கில் திடீர் பணப் பரிமாற்றங்கள் நிகழ்வதாக. எஃபாத்தா, ஆச்சரியங்களின் கதவுகள் திறக்கப்படுவதாக. என்னிடம் கடன்பட்டு பணத்தை திருப்பித் தர மறுத்தவர்களின் இதயங்கள் இப்போது மாற்றப்பட்டு அவர்கள் என் பணத்தை தேடி வந்து தருவார்களாக. நான் பிரகடனப்படுத்துகிறேன். என் வாழ்வில் நடக்கும் இந்த எதிர்பாராத அற்புதங்கள் மனித புத்திக்கு எட்டாததாக இருக்கும். தேவன் எனக்காக வானத்தின் பலகணிகளைத் திறந்து இடங்கொள்ளாமல் போகுமளவிற்கு ஆசீர்வாதங்களை ஊட்டுகிறார். நான் லாட்டரியிலோ பரிசுகளிலோ அல்லது வேறு எந்த ஆச்சரியமான வழிகளிலோ பணத்தைப் பெறுவதாக. என் வாழ்க்கையில் தரித்திரம் என்ற வார்த்தைக்கே இனி இடமில்லை. நான் செல்வச் செழிப்பின் நடுவில் வாழ்கிறேன். என் ஒவ்வொரு தேவையையும் சந்திக்க தேவன் எதிர்பாராத வழிகளைத் தயார் செய்து வைத்திருக்கிறார். நான் கண்களை மூடித் திறப்பதற்குள் என் வறுமை நிலைகள் முற்றிலுமாக மாறுவதாக. என் வாய் ஆச்சரியத்தால் நிறைகிறது. எஃபாத்தா, 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 திறக்கப்படுவதாக. அதிதூதர் காபிரியேலே, என் வேலை வாய்ப்புக்காகவும் என் தொழில் முன்னேற்றத்துக்காகவும் நான் இப்போது உமது வல்லமையை அழைக்கிறேன். பல மாதங்களாக, பல வருடங்களாக வேலை இல்லாமல் தவிக்கும் எனக்கு இப்போது ஒரு அற்புதமான வேலையின் கதவு திறக்கப்படுவதாக. நான் அனுப்பிய ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் சாதகமான பதில்கள் வருவதாக. நான் கலந்து கொள்ளும் ஒவ்வொரு நேர்காணலிலும் நேர்காணல் செய்பவர்களின் கண்களில் எனக்கு தெய்வீக தயவு கிடைப்பதாக. நான் கட்டளையிடுகிறேன். என்னை தட்டிக் கழித்த நிறுவனங்கள் இப்போது என்னை தேடி வந்து வேலை வழங்குவதாக. எஃபாத்தா, வேலைவாய்ப்பின் கதவுகள் அகலமாக திறக்கப்படுவதாக. குறைந்த சம்பளத்தில் கஷ்டப்படும் எனக்கு பல மடங்கு அதிக சம்பளத்துடன் கூடிய உயர் பதவி கிடைப்பதாக. நான் பிரகடனப்படுத்துகிறேன். என் கல்விக்கும் என் திறமைக்கும் என் அனுபவத்திற்கும் ஏற்ற மிகச் சிறந்த வேலையை நான் சுதந்தரித்துக் கொள்கிறேன். என் வேலையிடத்தில் உள்ள அரசியல்கள் எனக்கு எதிரான சூழ்ச்சிகள் அனைத்தும் முறியடிக்கப்படுவதாக.
எனக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் எந்தத் தடையுமின்றி உடனடியாக கிடைப்பதாக. நான் என் அலுவலகத்தில் ஒரு மதிக்கத்தக்க நபராக உயர்வேன். என் மேலதிகாரிகள் என் உழைப்பைக் கண்டு ஆச்சரியப்படுவார்களாக. எந்த ஒரு மனிதனும் என் வளர்ச்சியை தடுக்க முடியாது. தேவன் என்னை வாலாக அல்ல தலையாக வைக்கிறார். நான் கீழாக அல்ல மேலாக இருப்பேன். என் தொழில் வாழ்க்கையில் ஒரு புதிய பொற்காலம் தொடங்குகிறது. எஃபாத்தா, 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 திறக்கப்படுவதாக. வல்லமையுள்ள அதிதூதர் காப்ரியேலே, என்னிடமிருந்து திருடப்பட்ட அனைத்தையும் நான் இப்பொழுது திரும்பப் பெறக் கட்டளையிடுகிறேன். என் நேரத்தை, என் பணத்தை, என் வாய்ப்புகளை, என் சந்தோஷத்தை திருடிய ஒவ்வொரு இருளின் சக்தியும் மனிதனும் இப்போது அவற்றை 7 மடங்காக என்னிடம் திருப்பிக் கொடுக்க கட்டளையிடுகிறேன். நான் கட்டளையிடுகிறேன். என் கடந்த காலங்களில் நான் இழந்த ஒவ்வொரு ஆசீர்வாதமும் இப்போது புதிய உருவத்தில் என்னிடம் வருவதாக. எஃபாத்தா, மீட்பின் கதவுகள் திறக்கப்படுவதாக. வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் பச்சை புழுக்களும் சாப்பிட்ட என் வருடங்களின் பலனை தேவன் இப்போது எனக்கு திரும்ப அளிக்கிறார். நான் பிரகடனப்படுத்துகிறேன். நான் இழந்த ஒவ்வொரு பைசாவிற்கும் ஈடாக 10,000 மடங்கு செல்வத்தை நான் பெறுகிறேன். வஞ்சிக்கப்பட்ட என் சொத்துக்கள் என்னிடம் திரும்ப வருகின்றன. ஏமாற்றப்பட்ட என் உறவுகள் புதுப்பிக்கப்படுகின்றன. திருடப்பட்ட என் சமாதானம் பல மடங்காக பெருகுகிறது. என் உரிமைகளை மறுத்தவர்கள் இப்போது எனக்கு முன்பாக வந்து என் உரிமைகளை வழங்குவார்களாக. நான் எல்லாவற்றையும் இழந்துவிட்டேன் என்று நினைத்த இடத்திலேயே நான் எல்லாவற்றையும் மும்மடங்காகச் சுதந்தரிக்கிறேன். தேவன் என் இழப்புகளை லாபங்களாக மாற்றுகிறார். என் கண்ணீரின் ஒவ்வொரு துளிக்கும் தகுந்த பலனை நான் பெறுகிறேன். என் வாழ்க்கை ஒரு மாபெரும் சாட்சியாக மாறுகிறது. திருடன் பிடிபட்டு தான் திருடிய அனைத்தையும் 7 மடங்காக திரும்பத் தருகிறான். ஆமென். எஃபாத்தா, 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 திறக்கப்படுவதாக. குணமாக்கும் வல்லமையுள்ள அதிதூதர் ரபேலே, உமது தெய்வீக கரங்களை இப்போது என் மீதும் என் மனதின் மீதும் வைப்பீராக. பல ஆண்டுகளாக என்னை வாட்டி வதைக்கும் மன அழுத்தம், பதற்றம், பயம் மற்றும் இருண்ட எண்ணங்கள் அனைத்தும் இப்பொழுது என்னை விட்டு விலகிப் போவதாக. என் மனதைச் சிறைப்பிடித்திருக்கும் ஒவ்வொரு இருளின் சங்கிலியும் இப்போது உடைக்கப்படுவதாக நான் கட்டளையிடுகிறேன். என் மூளையில் உள்ள ஒவ்வொரு நரம்பும் ஒவ்வொரு செல்லும் இப்போது தெய்வீக அமைதியால் நிரப்பப்படுவதாக. எஃபாத்தா, சமாதானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக. என்னை தற்கொலை எண்ணங்களுக்கும் தனிமைக்கும் தள்ளும் ஒவ்வொரு பொல்லாத ஆவியும் இப்போது சுட்டெரிக்கப்படுவதாக. கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகள், அதிர்ச்சிகள் மற்றும் காயங்கள் அனைத்தும் அபிஷேக தைலத்தால் ஆற்றப்படுவதாக. நான் பிரகடனப்படுத்துகிறேன். என் மனம் கிறிஸ்துவின் மனதாக மாறுகிறது. நான் இனி பயத்தின் அடிமையல்ல. நான் தைரியத்தின் பிள்ளை. காலையில் எழும்போது எனக்குள் ஒரு புதிய உற்சாகம் பிறக்கிறது. இரவில் படுக்கும்போது என் மனம் அமைதியின் கடலில் மிதக்கிறது. பதற்ற தாக்குதல்கள், பானிக் அட்டாக்ஸ் இனி என் உடலை அணுக முடியாது. என் சுவாசம் சீராகிறது. என் இதயம் அமைதியாகத் துடிக்கிறது. நான் ஒவ்வொரு நாளையும் புன்னகையோடு எதிர்கொள்கிறேன். தேவன் எனக்கு பயத்தின் ஆவியைக் கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். என் மன ஆரோக்கியம் முழுமையாக புதுப்பிக்கப்படுகிறது. எஃபாத்தா, 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 திறக்கப்படுவதாக. அதிதூதர் ரபேலே, உமது குணமாக்கும் வல்லமையை என் நரம்பு மண்டலம், என் மூளை மற்றும் என் தண்டுவடத்தின் மீது நான் இப்போது கட்டளையிடுகிறேன். என் உடலை முடக்கும் ஒவ்வொரு நாள்பட்ட வலியும், ஒவ்வொரு நரம்பு தளர்ச்சியும், ஒவ்வொரு தசை பிடிப்பும் இப்போது இயேசுவின் நாமத்தினால் நீங்குவதாக. நான் கட்டளையிடுகிறேன். என் தண்டுவடத்தின் ஒவ்வொரு எலும்பும் ஒவ்வொரு ஜவ்வும் அதன் சரியான இடத்தில் பொருந்துவதாக. என் கழுத்து, என் முதுகு, என் இடுப்பு பகுதிகளில் உள்ள ஒவ்வொரு வலியும் வேரோடு பிடுங்கி எறியப்படுவதாக. எஃபாத்தா, சுகத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக. என் மூளையின் செயல்பாடுகள் முழுமையாக புதுப்பிக்கப்படுவதாக. ஞாபகமறதி, தலைவலி, ஒற்றை தலைவலி, மைக்ரைன் போன்ற ஒவ்வொரு உபாதையும் இப்போது என்னை விட்டு அகல்வதாக நான் பிரகடனப்படுத்துகிறேன். என் உடலின் ஒவ்வொரு நரம்பும் மின்சாரம் போல தெய்வீக ஆற்றலால் பாய்வதாக. என் கைகளிலும் கால்களிலும் உள்ள மரத்துப் போகும் தன்மை நீங்குவதாக. நான் எழுந்து நடப்பேன், ஓடுவேன், குதிப்பேன். என் எலும்புகள் பலமடைகின்றன. என் உடலின் நரம்பு மண்டலம் ஒரு புதிய சிருஷ்டியாக மாறுகிறது. எந்த ஒரு நரம்பியல் நோயும்
எந்த ஒரு முடக்குவாதமும் என் உடலைத் தொட முடியாது. ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தம் என் நரம்புகளுக்குள் பாய்ந்து ஒவ்வொரு வலியையும் கழுவிச் சுத்திகரிக்கிறது. நான் முழுமையான விடுதலையை என் உடலில் உணர்கிறேன். வலிகள் பறந்து போகின்றன, ஆரோக்கியம் நிலைத்திருக்கிறது. எஃபாத்தா, 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 திறக்கப்படுவதாக. அதிதூதர் ரபேலே, என் உடலின் உள் உறுப்புகள் ஒவ்வொன்றின் மீதும் உமது குணமாக்கும் ஒளியை பாய்ச்சுவீராக. என் இதயம், என் நுரையீரல், என் கல்லீரல், என் சிறுநீரகம் மற்றும் என் குடல் பகுதிகள் மீது நான் இப்போது ஜீவனின் வார்த்தையை கூறுகிறேன். நான் கட்டளையிடுகிறேன். என் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பும் சீராக மாறுவதாக. அடைபட்டிருக்கும் ஒவ்வொரு இரத்த நாளமும் இப்போது திறக்கப்படுவதாக. எஃபாத்தா, உறுப்புகளின் ஆரோக்கியம் திறக்கப்படுவதாக. என் நுரையீரல்கள் சுத்தமான காற்றை சுவாசிப்பதாக. ஆஸ்துமா, மூச்சுத் திணறல் போன்ற ஒவ்வொரு நோயும் விலகிப் போவதாக. என் கல்லீரலிலும் சிறுநீரகத்திலும் உள்ள ஒவ்வொரு கழிவும், ஒவ்வொரு கல்லும், ஒவ்வொரு தொற்று நோயும் இப்பொழுது நெருப்பால் சுட்டெரிக்கப்பட்டு வெளியேறுவதாக. நான் பிரகடனப்படுத்துகிறேன். என் செரிமான மண்டலம் முழுமையாக குணமடைகிறது. என் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லும், ஒவ்வொரு திசுவும் இப்போது புதுப்பிக்கப்படுகிறது. கேன்சர் போன்ற கொடிய நோயின் செல்கள் என் உடலில் இருந்தால் அவை இப்போது வேரோடு கருகிப் போவதாக. என் உள் உறுப்புகள் அனைத்தும் தேவன் அவற்றை உருவாக்கிய முதல் நாளில் இருந்ததைப் போல புதியதாக, ஆரோக்கியமாக மாறுவதாக. எந்த ஒரு மருத்துவ அறிக்கையும் என்னை அச்சுறுத்த முடியாது. பரலோகத்தின் மருத்துவர் என் உறுப்புகளை அறுவை சிகிச்சை செய்கிறார். என் உடல் பரிசுத்த ஆவியானவரின் ஆலயமாகவும் எந்த நோயும் இந்த ஆலயத்திற்குள் குடியிருக்க முடியாது. நான் முழுமையான ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளை வாழ்வேன். எஃபாத்தா, 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 திறக்கப்படுவதாக. அதிதூதர் ரபேலே, என் இரத்தம், என் எலும்புகள், என் மூட்டுகள் மற்றும் என் நோய் எதிர்ப்புச் சக்தியின் மீது உமது வல்லமையை நான் கட்டளையிடுகிறேன். என் இரத்தத்தில் உள்ள ஒவ்வொரு அணுவும் தூய்மையாக்கப்படுவதாக. இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய், கொலஸ்ட்ரால் போன்ற ஒவ்வொரு குறைபாடும் இப்போது சீரடைவதாக நான் கட்டளையிடுகிறேன். என் எலும்புகளின் மஜ்ஜைகளுக்குள் தெய்வீக ஜீவன் பாய்வதாக. என் மூட்டுகளில் உள்ள வீக்கங்கள், வலிகள் மற்றும் தேய்மானங்கள் அனைத்தும் இப்போது மறைந்து போவதாக. எஃபாத்தா, நோய் எதிர்ப்புச் சக்தியின் கதவுகள் திறக்கப்படுவதாக. எந்த ஒரு வைரஸோ, எந்த ஒரு பாக்டீரியாவோ, எந்த ஒரு தொற்று நோயோ என் உடலை தாக்காதபடி ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தம் எனக்குள் ஒரு பாதுகாப்பு கவசமாக மாறுவதாக நான் பிரகடனப்படுத்துகிறேன். மருத்துவர்கள் கைவிட்ட ஒவ்வொரு நோயும் குணப்படுத்த முடியாது என்று சொல்லப்பட்ட ஒவ்வொரு மருத்துவ அறிக்கையும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் பொய்யாக மாறுவதாக. என் உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளும் தெய்வீக ஆற்றலைப் பெறுகிறது. என் இரத்த அணுகள் அனைத்தும் சீராக செயல்படுகின்றன. என் மூட்டுகள் வழுவழுப்புடனும் வலிமையுடனும் செயல்படுகின்றன. நான் வயதாக என் பலம் கழுகை போல புதுப்பிக்கப்படுகிறது. என் இளமை திரும்புகிறது. எந்த ஒரு பலவீனமும் என் நடையை தளரச் செய்ய முடியாது. நான் மலை ஏறும் பலத்தை பெறுகிறேன். என் ஆரோக்கியம் என் எதிரிகளுக்கு ஒரு மாபெரும் சாட்சியாக மாறுகிறது. எஃபாத்தா, 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 திறக்கப்படுவதாக. அதிதூதர் ரபேலே, என் கண்கள், என் செவிகள், என் தொண்டை மற்றும் என் ஹார்மோன் மண்டலத்தின் மீது உமது குணமாக்கும் கரங்களை வைப்பீராக. தோபித்தின் கண்களை நீர் தொட்டு குணமாக்கியது போல என் கண்களின் பார்வையை இப்போது தெளிவாக்குவீராக. நான் கட்டளையிடுகிறேன். என் கண்களில் உள்ள ஒவ்வொரு புரையோ, ஒவ்வொரு நரம்பு பிரச்சனையோ, ஒவ்வொரு மங்கலான பார்வையோ இப்போது விலகிப் போவதாக. என் செவிகளின் கேட்கும் திறன் முழுமையாக புதுப்பிக்கப்படுவதாக. எஃபாத்தா, என் புலன்களின் ஆரோக்கியம் திறக்கப்படுவதாக. என் தொண்டையில், என் குரல் வளையில் உள்ள ஒவ்வொரு கட்டியும், ஒவ்வொரு தொற்றும் இப்போது கரைந்து போவதாக. என் தைராய்டு மற்றும் என் உடலின் அனைத்து ஹார்மோன் சுரப்பிகளும் இப்போது சீராகச் செயல்படத் தொடங்குவதாக நான் பிரகடனப்படுத்துகிறேன். என் உடலின் சமநிலை, பேலன்ஸ் முழுமையாகச் சீரடைகிறது. அதிகப்படியான உடல் பருமன் அல்லது அசாதாரணமான உடல் மெலிவு ஆகியவைகள் மாறி என் உடல் சரியான ஆரோக்கியமான எடையைப் பெறுவதாக. என் சருமத்தில் உள்ள ஒவ்வொரு நோயும், ஒவ்வொரு தழும்பும் மறைந்து என் முகம் தெய்வீக ஒளியால் பிரகாசிப்பதாக. என் தலைமுடி கொட்டுவது நின்று ஆரோக்கியமாக வளர்வதாக.
என் உடல் முழுவதிலும் ஒரு புதிய புத்துணர்ச்சி பாய்கிறது. நான் பார்க்கும் பார்வைகள் தெளிவாகின்றன. நான் கேட்கும் சத்தங்கள் தெளிவாகின்றன. என் குரல் தேவனை துதிக்கும் வலுவான கருவியாக மாறுகிறது. நான் முழுமையான சுகத்தை சுதந்தரிக்கிறேன். எஃபாத்தா, 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 திறக்கப்படுவதாக. அதிதூதர் ரபேலே, என் உடல், என் மனம், என் ஆவி ஆகிய மூன்றின் மீதும் முழுமையான பூரணமான குணமடைதலை நான் இப்போது கட்டளையிடுகிறேன். நான் ஒரு புதிய மனிதனாக மறுபிறப்பு எடுக்கிறேன். பல ஆண்டுகளாக என்னை ஒரு நோயாளி போல உணரச் செய்த ஒவ்வொரு எண்ணமும் இப்போது என் ஆழத்திலிருந்து வேரோடு பிடுங்கப்படுகிறது. நான் கட்டளையிடுகிறேன். என் உடலில் உள்ள ஒவ்வொரு அணுவும் இப்போது இயேசுவின் நாமத்தைக் கேட்டு பணிந்து ஆரோக்கியமாக மாறுவதாக. எஃபாத்தா, நீண்ட ஆயுளின் கதவுகள் திறக்கப்படுவதாக. என் வாழ்க்கையின் மீதமுள்ள ஒவ்வொரு நாளும் வலி இல்லாமல், மாத்திரைகள் இல்லாமல், மருத்துவமனைகள் இல்லாமல் கழிவதாக நான் பிரகடனப்படுத்துகிறேன். என் ஆரோக்கியம் என் குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நான் யாருக்கும் பாரமாக இருக்க மாட்டேன். நான் ஓடி ஆடி வேலை செய்வேன். என் முதுமையிலும் நான் கனி தந்து செழிப்பாக இருப்பேன். மரணத்தின் ஆவியும் அகால மரணத்தின் சாபமும் என் கூடாரத்தை விட்டு வெகு தூரம் விரட்டப்படுகிறது. நான் பரலோகத்தின் ஆற்றலால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். தேவன் எனக்கு வாக்களித்த ஆயுசு நாட்களை நான் முழுமையாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ்ந்து முடிப்பேன். நோய்கள் என் காலடியில் மிதிக்கப்படுகின்றன. என் உடல் தேவனின் மகிமையை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக மாறுகிறது. எனக்குள் ஜீவநதி பாய்கிறது. அந்த நதி என் உடலின் ஒவ்வொரு மூலையிலும் சுகத்தைக் கொண்டு செல்கிறது. எஃபாத்தா, 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 திறக்கப்படுவதாக. என் ஆவிக்குரிய கண்களை மூடி என் வாழ்க்கையில் நிகழ்ந்துள்ள இந்த மாபெரும் அற்புதங்களை நான் இப்போது விசுவாசத்தோடு பார்க்கிறேன். நான் கட்டளையிடுகிறேன். இந்த ஜெபத்தின் மூலம் பிரகடனப்படுத்தப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு கட்டளையும் இப்போது பிரபஞ்சத்தின் ஆவணங்களில் முத்திரையிடப்படுவதாக. எந்த ஒரு மனிதனோ, எந்த ஒரு பிசாசோ, எந்த ஒரு சூழ்நிலையோ நான் பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதங்களை திருடவோ மாற்றவோ முடியாது. எஃபாத்தா, வெற்றியின் முத்திரை பதிக்கப்படுவதாக. நான் பிரகடனப்படுத்துகிறேன். என் கடன்கள் அனைத்தும் தீர்க்கப்பட்டுவிட்டன. என் நோய்கள் அனைத்தும் குணமாக்கப்பட்டுவிட்டன. என் எதிரிகள் அனைவரும் சிதறடிக்கப்பட்டு விட்டார்கள். எனக்காக பரலோகத்தின் கதவுகள் அகலமாகத் திறக்கப்பட்டுள்ளன. அதிதூதர் மிக்கேலின் பட்டயம் எனக்கு முன்பாகச் சென்று என் வழிகளைக் காக்கிறது. அதிதூதர் காபிரியேலின் எக்காளம் என் வெற்றியை உலகிற்கு அறிவிக்கிறது. அதிதூதர் ரபேலின் தைலம் என் காயங்களை ஆற்றி என்னை முழுமையாக்கியுள்ளது. நான் இனி பழைய மனிதன் அல்ல. நான் கண்ணீர் சிந்தும் நபர் அல்ல. நான் வெற்றியாளன். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளது. என் வங்கிக் கணக்குகள் ஆசீர்வதிக்கப்பட்டுள்ளன. என் உடல் ஆரோக்கியத்தால் நிரம்பியுள்ளது. இந்த நிமிடம் முதல் என் வாழ்க்கையில் இருளுக்கு இடமில்லை. என் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் தேவனின் ஒளி பிரகாசிக்கிறது. நான் இந்த அற்புதத்தை என் முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறேன். இது முடிந்தது, இது முடிந்தது, இது முடிந்தது. எஃபாத்தா, 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 திறக்கப்படுவதாக. இறுதியாக ஆட்டுக்குட்டியானவரின் விலையேறப் பெற்ற இரத்தத்தால் என் வாழ்க்கையை, என் குடும்பத்தை, என் சொத்துக்களை, என் ஆரோக்கியத்தை நான் இப்போது முழுமையாக முத்திரையிடுகிறேன். நான் கட்டளையிடுகிறேன். இந்த ஜெபத்தின் வல்லமை என் வாழ்க்கையில் நிரந்தரமாக நிலைத்திருப்பதாக. இன்று நான் பெற்ற இந்த விடுதலை என் தலைமுறைகளுக்கும் ஒரு மாபெரும் ஆசீர்வாதமாகத் தொடர்வதாக. எஃபாத்தா, பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் இடைவிடாமல் என் மீது ஊற்றப்படுவதாக. நான் பிரகடனப்படுத்துகிறேன். எந்த ஒரு சாபத்தின் சொல்லும் இனி என்னை அசைக்க முடியாது. நான் கட்டளையிடும் ஒவ்வொரு வார்த்தையும் இனி வல்லமையுடன் செயல்படும். நான் நடக்கும் இடமெல்லாம் அற்புதம் நடக்கும். நான் தொடும் காரியமெல்லாம் செழிக்கும். என்னை ஆசீர்வதிக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிப்பார். என் வாழ்க்கை அநேகருக்கு ஒரு வெளிச்சமாக, ஒரு வழிகாட்டியாக மாறும். தேவனின் பிரசன்னம் எப்போதும் என்னோடு இருக்கும். நான் எதற்கும் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் வானத்தையும் பூமியையும் படைத்தவர் என் பக்கம் இருக்கிறார். அவருடைய தூதர்கள் என்னை எப்போதும் காக்கிறார்கள். இது என் விசுவாசத்தின் பிரகடனம். இது என் வெற்றியின் பிரகடனம். நான் முழுமையாக 100% என் அற்புதத்தை பெற்றுக்கொண்டேன். எஃபாத்தா என்ற வார்த்தை என் மூச்சோடு கலந்துவிட்டது.
என் வாழ்க்கையின் ஒவ்வொரு மூடிய கதவும் திறக்கப்பட்டு விட்டது. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். முடிந்தது. உங்கள் விசுவாசத்தின் பிரகடனம் பரலோகத்தை எட்டிவிட்டது. அற்புதம் ஏற்கனவே உங்கள் வழியில் வந்து கொண்டிருக்கிறது. அதை எவரும் தடுக்க முடியாது. இந்த ஜெபத்தின் சங்கிலியை ஒருபோதும் அறுத்து விடாதீர்கள். இது ஒரு மாபெரும் ஆவிக்குரிய ஆயுதம். ஒரு கருணையின் செயலாக உதவி தேவைப்படும் 3 நபர்களுக்காவது இந்த வீடியோவை உடனே பகிர்ந்து அவர்களின் வாழ்க்கையிலும் ஒளியை ஏற்றுங்கள். நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டீர்கள் என்பதை பிரபஞ்சத்திற்கு தெரியப்படுத்த கமெண்ட் பகுதியில் நான் ஏற்றுக்கொள்கிறேன் 777777 என்று எழுதுங்கள். நீங்கள் இந்த அற்புதத்திற்கு தயாராக இருக்கிறீர்களா?